பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு 12 வயது நிரம்பாத அந்த ஜாபீரிடம் வந்து அப்துல்லா சொல்லிவிட்டு போருக்கு செல்கிறார். இந்த மாதிரி பண்பு வந்து இன்னைக்கு நமக்கு வருமா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஜிஹாதுக்கு அழைப்பு விடுத்து விட்டார். நாமெல்லாம் நம்முடைய வீடை விட்டு விட்டு, தொழிலை விட்டு விட்டு, நம்முடைய பொருளாதாரத்தை விட்டு விட்டு, நம்முடைய சொந்த பந்தங்களை விட்டு விட்டு உடனே செல்ல முடியுமா? ஆனா இந்த ஏழை சகாபி அப்துல்லா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, தங்களுடைய அவர் போருக்கு புறப்படும் போது அவருடைய மனைவிக்கு அவர் முன்னாடி வருவார். என்னுடைய அன்பு கணவரே, நீங்க போருக்கு போய்விட்டு திருப்பி வருவீர்களா இல்லையா? ஒரு கற்பனையில சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த 9 பெண் குழந்தைகள், சிறிய குழந்தைகளும் கையை பிடித்து தன்னுடைய வாப்பாவை, தன்னுடைய தந்தையை பிடித்து என்ன செய்யும், போக வேண்டாம் நீங்க இருங்கன்னு சொல்லணும். அவங்களுடைய அந்த அன்பு பாசத்தை எல்லாம் உதறி தள்ளி விட்டு, அது இல்லாம ஏராளமான கடன்களோடு அவர் செல்கிறார். 12 வயது அந்த சிறுவனிடத்தில் ஜாபீரிடத்தில் சொல்கிறார், நான் போருக்கு போய்விட்டு வருவேனா வரமாட்டேன் என்று தெரியாது, அதனால வந்து உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை நான் கொடுத்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லி அந்த ஜாபீர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அப்துல்லா வந்து ஜாபீர் சொல்லிட்டு போறாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு இன்கான ஆபாவுக்கும் அஹ்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்வால இத்தரத்துமுஹா திஜாரத்துன் தன்சவுன கசாதஹா மசாகீன தௌலர்னஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதிஹி. உங்களுடைய தாய்மார்களும், உங்களுடைய தந்தைமார்களும், உங்களுடைய மனைவிமார்களும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளும், உங்களுடைய பொருளாதாரமும், மக்கள் செல்வம், பொருள் செல்வமும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து யுத்தம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்க வந்து இந்த இவர்களை நீங்க நேசித்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து உங்களை வந்து அடையும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொன்னானே. அதே மாதிரி இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அவர் போருக்கு போகும்போது இவர் இந்த அனைத்தையுமே உதறி தள்ளி விட்டு தான் போருக்கு போறாரு. அங்கே போய் ஷஹீதானார் என்ற ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரன் சகாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகம் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு யுத்தம் நடந்து முடிகிறது. அந்த யுத்தம் நடந்து முடியும் போது எல்லா சகாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கனிமத்தை எடுத்து வந்து பங்கு வைத்துக் கொள்கிறார்கள். அப்போது நேற்றைய தினம் நம்முடைய கையில் பையத் செய்த ஒரு சகாபி எங்கே, அவருக்கு இந்த கனிமத்தை வந்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன போது அவரை தேடி அவருடைய கைகளில் கனிமத்தை ஒப்படைக்கப்படுகிறது. அப்ப அந்த சகாபி என்ன செய்யறாரு, அங்கு கொண்டே ஒரு அல்லாஹ்விடத்தில் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த பொருளாதாரத்திற்காக நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பொருளாதாரம் தேவைப்பட்டால் நான் தொழில் செய்து சம்பாதித்துக் கொள்வேன். ஆனா இந்த பொருளாதாரம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் எதற்காக இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போரிட வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, எதிரிகளின் புறத்திலிருந்து ஒரு வாள் வர வேண்டும், ஒரு அம்பு வர வேண்டும், ஒரு ஈட்டி வர வேண்டும். என்னுடைய கழுத்தின் இந்த பக்கம் பகுதியாக சுருகி அது மறுபக்கமாக வெளியேறும் பொழுது என்னுடைய உயிரை பீத்துக் கொண்டு அது போக வேண்டும். அப்படியே நான் மரணமாக வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும், ஜன்னத்தில் நான் பறக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் நான் இஸ்லாத்திற்கு வந்தேனே தவிர இந்த கனிமத்துக்காக நான் வரவில்லை, இந்த பொருளாதாரத்துக்காக நான் வரவில்லை. என்னுடைய எதிரிகளுடைய அம்பு என்னுடைய கழுத்தில் வந்து கொய்யப்பட வேண்டும், எதிரிகளுடைய வாள் வந்து ஈட்டி வந்து என்னுடைய கழுத்தில் ஒரு பக்கமாக சுருகி மறுபக்கமாக வெளிவர வேண்டும். அதற்காகத்தான் நான் ஷஹீதாக வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார். அப்ப எப்பேற்பட்ட அந்த இறையச்சமும் ஈமானும் இஸ்திகாமத்தும் இருந்தால் அந்த நபித்தோழர் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்வார்கள். இதையெல்லாம் பார்க்கும் போது நமக்கும் அது மாதிரி ஒரு ஈமானும் இறையச்சம் பெற வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜல்ஸ் ரலியல்லாஹு சொல்றாரு, அவர் உஹது களத்துல வந்து கையேந்தி அல்லாஹ் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், பத்ரில் நான் வந்து தியாகம் செய்ய முடியவில்லை, நாளை நடக்கக்கூடிய உஹதில் நான் நிற்கப் போகிறேன். நான் நிற்கப்படும் போது என்னுடைய காதுகள் வெட்டப்பட வேண்டும், என்னுடைய கண்கள் வந்து சிதைக்கப்பட வேண்டும், என்னுடைய குடல்கள் வந்து எதிரிகளால் குத்தி வெளியேற்றப்பட வேண்டும். நாளை மறுமையில் கண் பிடிங்கிய நிலையில், குடல்கள் வெளியேறிய நிலையில், என்னுடைய தாடைகள் சிதைக்கப்பட்ட நிலையில், என்னுடைய காதுகள் அறுபட்ட நிலையில் நாளை மறுமையில் நான் நிற்க வேண்டும். யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்காக நான் உழைத்தேன் என்று நீ கேட்கும் போது நான் பதில் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய இந்த தியாகத்தை நீ வந்து பொருந்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அதற்காகத்தான் இந்த போரில் நான் இப்படி துஆ செய்கிறேன் யா அல்லாஹ் என்று அந்த சகாபி சொன்னதாக சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அம்மார் சொல்றாங்க, அவர் எப்படி பிரார்த்தித்தாரோ அதே போல் அந்த போரில் நாங்கள் அவர் என்ன செய்தோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி கண்கள் சிதைக்கப்பட்ட நிலையில், காதுகள் அறுக்கப்பட்ட நிலையில்,
உடல்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் புத்துயிரும் கொலையுருவாக அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அந்த அப்துல்லா இப்னு ஜல்ஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மார்க்கத்திற்காக செய்த தியாகத்தை, அந்த உயிர் தியாகத்தை இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக சஹாபாக்கள் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார்கள். நம்மகிட்ட ஒரு சின்ன தியாகம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லும் பொழுது அதை தட்டி கழிக்கக்கூடிய மக்களாகத்தான் பல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். பல முஸ்லீம் இடத்தில் இபாதத்து இல்லை, தொழுகை இல்லை. அப்ப அல்லாஹ் இடத்துல நாளைக்கு மறுமையில் நிற்கும் பொழுது, நபிகளார் முன் நாம் நிற்கும் பொழுது கூனி துணி வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அப்ப சஹாபாக்களுடைய அந்த ஈமானை போல் நம்முடைய ஈமான் நமக்கு மாற வேண்டும். அதே போல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய மரண நேரத்துல தாரை தாரையா கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் முன்னாடி காலித் சொல்றாங்க, என்னை நீங்கள் தூக்கி அமர வையுங்கள், என்னுடைய சட்டையை நீங்கள் கழட்டி விட்டு நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. என்னுடைய போராடி கூட அல்லாஹ்வுடைய பாதையில சைதாவுடைய பாக்கியம் கொடுக்கல என்று சொல்லி அவருடைய அந்த கவலையை சொல்லி அவர் அழுகிறார். அதே மாதிரி இந்த காயங்கள் எனக்கு சகாதத்தை தரவில்லை. அம்மா பகி ஒரு அமர்ந்து போல அல்லாஹ் அதே போலதான் நான் இந்த ஒட்டகத்தை போல இருந்து நிச்சயப்படமாக கிடைக்கிறேன் என்று சொல்லி அவர் மரணம் அவர் அப்படி அழுதார். அப்படிப்பட்ட வீரர்கள் தான் அந்த காலித் பின் வலீத். செய்ஃபுமின் சுயூஃபில், அல்லாஹ்வுடைய வாள்களில் நின்றும் உள்ள ஒரு வாள் என்று உங்களுக்கு எப்படி பெயர் வந்தது என்று ஒரு ரோமர் கேட்கும் பொழுது அந்த படையில சொல்றாங்க, காலித் பின் வலீத், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இஸ்லாத்தில் இணைந்து நான் பல போர்களில் வென்றிருக்கிறேன். அதற்காக நபிகள் நாயகம் கொடுத்த பெயர் தான் செய்ஃபுமின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள்களில் நின்றும் உள்ள ஒரு வாள் என்ற அந்த பெயர் எனக்கு கேட்டுன்னு சொல்லி எனக்கு அது மாதிரி கிடைக்குமா என்று அந்த ரோம பேரரசர் அந்த படை தளபதி கேட்கிறாரு. உனக்கும் கிடைக்கும் என்று சொன்ன உடனே இஸ்லாத்தை தழுவி அவர் அந்த போர்ல கலந்து நினைச்சார், சையீதாகிறார் என்ற சூழ்நிலையை சொல்லிவிட்டு, என்னால் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை கொடுத்து விட்டான், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை என்ற அந்த கவலையினால் அந்த காலித் பின் வலீத் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. எனவே நம்மால் முடிந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்திற்கு நம்மால் என்ன பொருளாதார உதவி செய்ய முடியுமோ, நம்முடைய மார்க்க வளர்ச்சிக்காக எந்த அளவிற்கு மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, எதிரிகளுடைய இந்த சூழ்ச்சிக்காக நாம் அதற்கு எதிராக எவ்வளவு கடன் காண முடியுமோ அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரையும் நல்லா ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல்வரை நிறைவு செய்யும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நபியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், எதுவுல்லாஹில் அலல் ஜமாஅ, ஒன்றுபடுவதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. நீங்கள் ஒற்றுமையாக கடன் காண்பதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அப்போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். மல்லம் எகுசு, யார் அநீதிக்கு எதிராக போராடவில்லையோ, வலம் யஹதிஸ் நஃப்ஸஹு பில் ஹதுவி, மனதால் அந்த அநீதியை வெறுக்கவில்லையோ, மாதா அலா சஹபத்தின் மினல் நிஃபாக், அவர்கள் தான் நயவந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதி, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்திற்கு அநீதி இழைக்கும் பொழுது, யாராவது நமக்கு அநீதம் சாட்டப்படும் பொழுது, நம்மை கொலை செய்ய வரும் பொழுது, நம்முடைய மார்க்க சட்டங்கள் கேலி கிண்டலாக்கப்படும் பொழுது, அல்லாஹ்வுடைய சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது, யார் போராடவில்லையோ, யார் அந்த அநீதி மனதால் கூட வெறுக்கவில்லையோ, யார் அதற்கு உழைப்பு செய்யவில்லையோ, அவர்கள் மாதா அலா சஹபத்தி மினல் நிஃபாக், அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆனால் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய மரணத்திற்கு முன்பு மார்க்கத்திற்காக எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுக்கு உழைப்பு செய்ய முடியுமோ, தியாகம் செய்ய முடியுமோ, அல்லாஹ் தஆலா அந்த தியாகத்திற்காகத்தான் சொர்க்கத்தை தயார் செய்ய வைத்துள்ளான். அல்லாஹ் தஆலா சாதாரணமா யாருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட மாட்டான். சொர்க்கத்தில் பல படித்தரம் இருக்கிறது. எல்லாருமே ஒரே சொர்க்கத்தில் இருக்க முடியாது. நபிமார்களுக்கு தனி சொர்க்கம். அதே மாதிரி நமக்கெல்லாம் அவங்களுடைய ஈமானுக்கு இறையச்சத்திற்கு தகுந்த மாதிரி
தனித்தனி சொர்க்கங்களை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்ற அந்த பொருளாதாரத்தை நாம் அந்த தியானங்களை செய்ய வேண்டும். இப்போது சும்மா முடிந்தவுடன் அந்த பெரிய பள்ளிக்கு முன்பாக தாமுக சார்பாளர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள். அதிகமான மக்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், கலந்து நாம் நல்ல அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். கூடு கௌலி காதா அஸ்தோஃபியுல்லாஹி வலக்கும் அஸ்தோஃபி வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. No,